இந்த பிள்ளைகிட்ட எவ்வளவு நேரமா வந்து சாப்பிட சொன்னதுக்கு இப்ப வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் கடந்து விளையாடிட்டு எடுத்துட்டு கிடந்து. ஆமாக்கா எப்பவுமே சாப்பிட சொல்லிச்சு. அப்பவே சாப்பாடெல்லாம் நல்லா சூடா இருந்துச்சு. இப்ப எல்லாம் ஆறி போச்சு. அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காளோ இப்போ. ஆமாக்கா சாப்பாடெல்லாம் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அந்த அண்ணன்ட்ட கேட்கணும் எந்த கடையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி. அது அவங்க ஆபீஸ் கிட்ட ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்களா சின்ன பொண்ணு. நல்லா இருந்துச்சுலாம். எனக்கு அந்த கொத்து பரோட்டா நல்லா பிடிச்சு பாத்துக்க. ஆமாக்கா அந்த டேஸ்ட் நினைச்சாலே எனக்கு நாக்குல தண்ணி ஊறுது. இன்னும் கொஞ்சம் இருக்கணும் தாங்க, நான் போகும்போது டப்பால போட்டு எடுத்துட்டு போறேன். சரி சரி தந்துவிடே. ஆமா வசந்தி உமாவும் ஏன் வரல? அவங்க ரெண்டு பேரும் நான் கூப்பிட்டேன்னா பிள்ளைகளையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாக்கா நான் வரும்போது போய் பார்த்தேன். வசந்தி அக்கா உங்க வீட்ல இல்ல. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அங்க போயிருக்காங்களாம். மாதிரி உமாக்கு கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கி அப்படின்னு படுத்தே கிடக்கா. ஐயா சின்ன பொண்ணு நீ வந்த உடனே சொல்ல வேண்டியதானே? கொஞ்சோண்டு அந்த பிள்ளைக்கு நான் கொத்து பரோட்டாலாம் எடுத்து தந்து விட்டுருப்பாங்களா? அவன் எப்படி காய்ச்சல படுத்து கிடக்கான்னு எனக்கும் தெரியாது. நீ வந்த உடனே என்கிட்ட சொல்லியே சின்ன பொண்ணு. ஆமாக்கா நான் மறந்துட்டேன். நீங்களும் கேட்கல பத்தி அதனால நானும் அப்படியே மறந்துட்டேன். அப்பதே தெரிஞ்சிருந்தா கண்மணிக்கு கொஞ்சோண்டு கொத்து பரோட்டா கொடுத்து விட்டுருப்பேன் நான். அதனால என்னக்கா இப்ப தந்து விடுங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். இப்ப நல்ல லேட் ஆயிட்டல சின்ன பொண்ணு. ஆமா அதுவும் கரெக்ட் தான். அவ படுத்திருப்பா. இவன் ஏன் மூஞ்சியே தொங்க விட்டு சோகமா இருக்கா? நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் ராம் வந்து ஒரு மாதிரி வருத்தமாவே இருக்கால இருக்கு? ஏதாவது பிரச்சனையோ? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப பாரு எப்படி சந்தோஷமாவான்னு பாரு. ராம் கொஞ்சம் என்ன பாரு. சொல்லு ஆதி. இப்ப எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்க? ஒன்னும் இல்ல ஆதி, சும்மாதான். நான் எதுக்குன்னு சொல்லட்டா? தெரியுதல அப்புறம் எதுக்கு கேட்க? ரெண்டு பேரும் ஏதோ பேசுறீங்கன்னு மட்டும் தெரியும். ஆனா எனக்கு என்னன்னு புரியவே இல்லை. நான் சொல்லட்டா? ஆதி அது வந்து சொல்லணுமா? எனக்கே தெரிஞ்சுட்டு அவனுக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனை? அது கரெக்டு தான். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க என்ன விஷயம்னு சொல்லிக்கீங்களா? அவனே சொல்லுவான். சரி நீ சோகமா இருக்கிறதுக்கு கண்டினியூ பண்ணி நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். சரி சரி. ஆனாலும் இந்த ஜனனி இப்படி பண்ணிட்டால. எங்கே போனானே தெரியல. வீட்டில தான் இருக்கான்னு சொல்லலாம். இவ்வளவோ பெரிய செலிப்ரேஷனே நடந்திருக்கு. ஆனாலும் இவ வெளியே வராம வீட்டுக்குள்ளே இருக்கா. ஐயோ கடவுளே, புலம்பி தீக்க தான் செய்யான். ஆதி என்ன விஷயம் சொல்ல? அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இவனோட சோக கதை கேட்டுக்கோ. சொல்லு சொல்லு. இவன் இருக்காம்ல, ஒரு பிள்ளைய ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுகான். இது ராம லவ் பண்ணுதானா? அதுல ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சு அதான். கதையை கேளு. அந்த பிள்ளைய இவன் வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுகான். அதே மாதிரி அந்த பொண்ணு இவனை ரொம்ப ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுது. பரவாயில்ல, நான் ஏதோ ஒன் சைட் லவ்னு நினைச்சேன். கார்த்தி நீ வாயை மூடிட்டு கதையை பத்தி கேளு. குறுக்க குறுக்க பேசாத. இது சோக கதையா இல்ல காமெடி கதையான்னு தெரியல. சோக கதை தான் கார்த்தி. சரி நான் கண்டினியூ பண்ணுங்க கேளுங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் உருகி உருகி பார்த்து பார்த்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த பிள்ளையே வந்து இவனை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு. பரவாயில்லையே, பிள்ளையே வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கா. நம்ம எல்லாம் ஒரு பிள்ளைய லவ் பண்ண வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிரும். அதுலயும் நான்லாம் சுவானியை கரெக்ட் பண்ணதுக்கு நாயா பேயா பின்னாடி அழிஞ்சிருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் கிடையாது, நீ கண்டே கண்டினியூ பண்ணு. அந்த பிள்ளை வந்து ப்ரப்போஸ் பண்ணப்போ இவன் என்ன பண்ணிருக்கணும்? இவன் என்ன பண்ணிருக்கணும்? சந்தோஷமா ஜாலியா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே? ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? அந்த பிள்ளைகிட்ட நான் அப்படியெல்லாம் ஒன்னும் லவ் பண்ணல, நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். அது மட்டும் கிடையாது, இனிமே லவ் அப்படின்னு எல்லாம் பேசுதா இருந்தா நீங்க என்கிட்ட பேசவே வேண்டாம். எனக்கு அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கான். அட கூமுட்ட ராமு. இப்ப அந்த பிள்ளை அவன்கிட்ட பேசவும் மாட்டேங்குது, போனும் எடுக்க மாட்டேங்குது, பார்க்கவும் இல்லை. 2 3 நாள் ஆச்சான். அதனாலதான் சார் இப்படி சோகமா இருக்காரு. இப்ப இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? நீ ஹெல்ப் பண்ணணுமா? அப்ப நம்ம ஊர்ல தானோ? நான் ஏதோ ஃபாரின் பொண்ணுன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, அதுலதான் ட்விஸ்டே இருக்கு. நம்ம ஊரு பிள்ளை தான், அதே மாதிரி எங்க வீட்டு பிள்ளை வேற. இது உங்க வீட்டு பிள்ளையா? ஆமா, வேற யாரும் கிடையாது. எங்க அத்தை பொண்ணு ஜனனி இருக்கால, அவதான். பரவாயில்லையே, நல்ல சாய்ஸ் தான். ராம் உனக்கு நல்ல ஏத்த ஜோடி தான். அட போட, நீ வேற கடுப்பை ஏத்திக்கிட்டு. ஓ அதனாலதான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜனனி வெளியே வரவே இல்லையோ? ஆமா ஆமா, அதனாலதான் அவ சோகமா ரூம்ல இருந்து அழுதுட்டே இருக்கா. இது அழுதுட்டு இருக்காளா? ஆமா, நீதான் அவ ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணல, அப்ப அழுதுட்டு தானே இருப்பா. உன் பத்தி நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணி காலையில இருந்து ஒரே அழுக. பாவம் ஜனனி. இப்ப மட்டும்தான் அவ உனக்கு பாவமா தெரியுதா? அந்த பிள்ளையே வந்து உன்னை ப்ரப்போஸ் பண்ணிருக்கு. முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இப்ப வந்து இங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சரி அது இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? இவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருந்தா சரி வராத. ஆமா அது இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்ல. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு வாட்டி அவளை பார்த்தா மட்டும் போதும். சரி சரி, நான் அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். இன்னொரு 5 நிமிஷத்துல ஜனனி வந்துருவா. ஆதி என்ன சொல்லுங்க, நிஜமாவா? ஆமா ஆமா, இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவா, ஃபீல் பண்ணாத. ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப பல்ல இழிச்சு காமிக்காத சரியா? என்ன பேசினா ஆதி? நீ அவகிட்ட போய் பேசினியோ? ஆமா ஆமா, கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சைக்கிள் கேப்ல போய் பேசிட்டு வந்தேன். என்ன பேசினா ஆதி? மேல என்ன போயிட்டு இருக்க ஆதி? அங்க என்ன பாத்துட்டு இருக்க? இந்த 2 கூமுட்டைங்களை வச்சு உங்க 2 பேரையும் நான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தெரியும் பாத்தியா? எனக்கு தேவைதான். நீ மேல என்னெல்லாம் பாத்துட்டு இருக்க? என்னன்னு சொன்னதானே தெரியும். பிளாஷ்பேக்ல மேல பாரு. ஓ பிளாஷ்பேக்கா? சரி சரி, மேல பார்க்கலாம். Flashback. எப்ப பார்த்தாலும் இப்படி வந்து அழுதுட்டே இருக்க வேண்டியது.
இல்லை இந்த ராமால தான். சரி எப்படியாச்சும் பேசி சமாளிச்சு பார்ப்போம். ஜனனி. வா ஆதி, வா ஆதி. ஏன் ஜனனி கேக் கட் பண்ணும்போது உன்னையும் கூப்பிட்டோம்ல, நீ ஏன் வரல? சாரி ஆதி, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சா, அதனால தான் நான் வரல. ஹாப்பி பர்த்டே ஆதி. தேங்க்யூ ஜனனி. செலிப்ரேஷனுக்கு எல்லாரும் வந்திருக்காங்களாமே. ஆமாம் ஆமாம், நீ மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாரும் வந்திருக்காங்க. சாரி ஆதி, ஆனால் உனக்கு நான் gift எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு உன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும், உட்காரு. சொல்லு ஆதி, என்ன பேசணும்? ஃபர்ஸ்ட் நீ இதில் இரு. சொல்லு ஆதி. இப்போ எதுக்கு எப்போ பார்த்தாலும் சோகமாகவே வந்து இப்படி ரூம்ல இருந்து அழுதுகிட்டே இருக்க? அழுதுட்டு இருக்கனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஒருவேளை இங்குள்ள கிளைமேட்னாலே என்னன்னு தெரியல. உங்கள் ஊரை விட இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்கோ? அதெல்லாம் எனக்கு தெரியல ஆதி, ஆனால் கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ நான் உள்ளே ஏறிட்டு வரும்போதும் பார்த்தேன், நீ அழுதுட்டு தானே இருந்த. உன் மூஞ்ச பார்த்த உடனே தெரியா நீ அழுதுட்டு தான் இருக்கேன்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆதி, உனக்கு அப்படியே தோணிருக்கும். தலைவலினாலே எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்கிட்ட போய் சொல்லாத ஜனனி, நீ என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனால் இந்த விஷயம் மட்டும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணாமல் விட்டுட்டு பார்த்தியா? என்ன விஷயம்? நான் எல்லாமே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படியா? என் மேலே ப்ராமிஸ் பண்ணு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஜனனி, நான் ராம்கிட்ட பேசிட்டு தான் வரேன். ராம் கிட்ட பேசுனியா? ஆமாம், காலையில் அவனை பார்க்க போயிருந்தேன். அவனும் உன்ன மாதிரி ஒரு ஓரமாக இருந்து அழுதுட்டு இருந்தான். அப்போதான் என்ன விஷயம்னு துருவி துருவி கேட்டேன். கேட்டதுக்கு எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லி ஒரே அழுக. அவங்க எதுக்கு அழணும்? அவங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, அப்புறம் என்ன? அதனால தான் நான் அவங்க கிட்ட பேசவும் இல்லை, ஃபோன் பண்ணால் நான் பிக் பண்ணவும் இல்லை. ஜனனி எல்லாத்துக்கிட்டே கோவப்படக்கூடாது. அவன் எதனால அப்படி சொன்னான்றதுக்கு ஒரு ரீசன் நீ கேட்டிருக்கணும். அவன் வந்து திருப்பியும் உன்கிட்ட வந்து பேசியிருப்பான். பேசுறதுக்காண்டி தான் உனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் உன் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்ததுனால உன்கிட்ட பேச முடியல. அப்புறம் உன்னை நேர்லையும் பார்க்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன். அவனே உன்கிட்ட டைரெக்டாக சொல்லுவான். வேண்டாம், அவங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, நான் உங்க கண்ணு முன்னாடி வரமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அவனே உன்னை பார்க்கணுன்னு தான் சொல்லிட்டு இருந்தான் ஜனனி. இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சுலாம். எல்லாரும் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு பின்னாடி கார்டனில் தான் உட்காந்துட்டு இருப்போம். நீ ரெடி ஆகிட்டு அங்கே வந்துரு, சரியா? இல்லை வேண்டாம், அங்கே வந்தாலும் அவங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு ஜன்னி, ஃபர்ஸ்ட் நீ அங்கே வந்து பாரு. பிடிக்குதா இல்லையா, பேசணுமா என்னன்னு உள்ளதெல்லாம் கேட்டால் தானே தெரியும். அவன் உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு வேளை ஏதாச்சும் ரீசன் இருக்கலாம் இல்லையா உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு? அந்த ரீசனையாவது நீ கேட்கணும். எனக்கு பயமா இருக்கு. நீ எவ்வளோ தைரியமான பொண்ணு, இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கலாமா? ஃபர்ஸ்ட் நீ வந்து பேசு. அவன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம், சரியா? சும்மா இப்படி அழுதுட்டே இருக்காத. அழுதுட்டே இருந்தால் தலைவலி வரதான் செய்யும். ம் சரி, நீ போ, நான் ரெடி ஆகிட்டு வரேன். கொஞ்சம் அழகா ரெடி ஆயிட்டு வா. இப்படி அழுமூஞ்சி மாதிரி வராத. ம் சரி. அழாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் அழுதுட்டே இருக்க. ம் சரி, நான் அழ மாட்டேன், நீ போ. நான் வந்து அங்கே வந்து உன்னை பார்க்கேன். சரி நான் போகிறேன். என்னதான் சொல்ல போறாங்க? அங்கே போனாலும் என்ன பிடிக்கல, அதுக்காக ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் ஆதி வந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டதுக்கப்புறம் நான் போகலைன்னா அவன் ஃபீல் பண்ணிக்குவான். அதனால கண்டிப்பாக ரெடி ஆகிட்டு நம்ம போகலாம். இன்னொரு வாட்டி அவங்க என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொன்னாங்கன்னா நான் நாளைக்கே கிளம்பி பாம்பே போயிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே நிற்க மாட்டேன். லீ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு கீழே பாருங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோ? ஆமாம் இதுதான் நடந்துச்சு. ஆமாம், ஜனனி கிட்ட இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். அது ராம் சொல்லுவான்னு சொன்னில, அது என்ன விஷயம்? சுத்தம் யாம்ல கார்த்தி. ஆமாம், நீ இப்போ எதுக்கு ஜனனியை வர சொன்ன? அது அவகிட்ட சாரி சொல்லணும். அன்னைக்கு நான் அப்படி பேசின பத்தியா, அது அவளுக்கு ஹர்ட்டாக இருக்கும், சாரி சொல்லணும், அவ்வளோதான். ஆதி இன்னைக்கு நீ செருப்படி வாங்குறது கன்ஃபார்ம். ஆமல மச்சான். யாம்ல. லீ அப்போ நீ லவ்வ சொல்லதுக்கு அவளை கூப்பிடலையா? இல்லை ஆதி, சாரி சொல்லணும், அவ்வளோதான். நேற்று தானே என்கிட்ட சொன்ன நீ, எனக்கும் அவளை பிடிக்கும், நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி. அது அவளை பார்க்கல இல்ல. சாரி சொல்லதுக்கு வேற எப்படி இது பண்ணதுக்குன்னு தெரியல, அதனால உன்கிட்ட அப்படி போய் சொன்னேன். மச்சா கார்த்தி, பாடா நம்ம கிளம்புவோம். இங்கே இருந்தால் நம்ம 2 பேருக்கும் அடி விழும். ஆமாம் நான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு, லேட் ஆயிட்டு. அப்போ இன்னைக்கு நான் அடிபட்டு சாவ போகிறேன். ஐயோ ஜனனி வேற வராள. இது ஜனனி வரலாம். அடி வாங்குறதுக்கு என்ன வேகம் பார்த்தியா? மச்சா கார்த்தி, அவன் அடி வாங்க மாட்டான், நான் தான் அடி வாங்க போறேன். ஏன்னா நான் தானே அவளை வர வச்சிருக்கேன். பிறந்த நாள் அதுவுமா. சூப்பர் கிஃப்ட். எல்லாம் என் தலையெழுத்து. நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் பார்த்தியா? என்னடா 2 பேரும் பார்த்துட்டே நிற்காங்க, பேச மாட்டேங்கிறாங்க. இங்க என்ன படமா ஓடிட்டு இருக்காங்க? எந்திரிச்சு நின்று. நீங்கள் என்ன எதுக்கும் வர சொன்னீங்களா? அதுக்கு தான் வந்தேன். அது அது வந்து ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ம் சரி. மச்சான் ஆதி, பயமா இருக்குடா. எதுக்கு? நீ தான் சாரி சொல்ல தானே போற, அப்புறம் எதுக்கு பயம்? இல்ல சாரி சொல்லதுக்கு இல்ல. அப்புறம் 2 பேரும் இங்கே நின்று பாருங்க, இது ப்ரொபோசல் சீனு. இது ப்ரொபோசலா? ஆமா, எனக்கும் ஜனனியும் பிடிக்கும், அதான் நான் ஐ லவ் யூ சொல்ல போறேன். ஆதி வா நம்ம ஓடிடுவோம். ஏன் நில்லுங்களேன், நீங்க 2 பேரும் தான் எனக்கு தைரியமே. வேண்டாம் இப்ப பரவாயில்ல, நாங்க அந்த பக்கமா நிற்கும், நீ பேசிட்டு வா. ஆமா கரெக்டு தான், ப்ரொபோசல் சீனுக்கு ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் நிற்கணும், நாங்களாம் நிற்க கூடாது. ஆமா நாங்க கிளம்புறோம். இல்லை பயமா இருக்குல்ல, நின்னுங்கள. ஆதி வா ஓடிடுவோம். ஐயோ தனியா விட்டுட்டு போயிட்டானுங்களே. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, என்னாச்சு?
அது ப்ரப்போசல் சீனில் ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் நிற்கணுமா, அதனால அவங்க போயிட்டாங்க. என்ன? அதான் ப்ரப்போசல் சீனுக்கு நம்ம 2 பேர் மட்டும்தான் நிற்கணுமா. நிஜமாவா? நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்ண போறீங்களோ? ஆமாம் ஜனனி, எனக்கும் ஒன்று பிடிக்கும். ஐ லவ் யூ. ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கு தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பின்ன உங்களுக்கு மறுபடியும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சு நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? சாரி ஜனனி, உன்னை நிறைய அழ வச்சுட்டேன். பரவாயில்ல, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மட்டும் இன்னைக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா நாளைக்குலாம் எங்க அப்பா கூட பாம்பே போயிருப்பேன். அப்படி என்ன விட்டுட்டு போயிருவியோ? இனிமே போக மாட்டேன். மச்சான், அப்படி இன்னொரு காதல் ஜோடியோட லவ் சக்ஸஸ். ஆமாம் ஆமாம், இன்னைக்கு நான் நிம்மதியாக உறங்க போகிறேன். நீ ஏம்ல நிம்மதியாக உறங்கணும்? இது 2 காதல் ஜோடியை சேர்த்து வச்ச சந்தோஷம். ம் ஜனனி, சொல்லுங்க. ஐ லவ் யூ. நான் போறேன். திருப்பி சொல்ல மாட்டியோ? ஆஹா, என்ன ஒரு ரொமான்ஸ். அது நாளைக்கு சொல்லுங்க. என்ன மச்சான், லவ் சக்ஸஸோ? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.